சின்ன பொண்ணு நல்லா தூங்கவா செய்றா கிறுக்கி எந்திரி. இப்போ சோனி நான் தூங்குறேன்னு நினச்சிட்டியோ? தூங்கலாம் இல்லை, முழிச்சுதான் இருக்கேன். மனசுக்குள்ளேயே படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அது கண்ணை மூடி இருக்கிறது உனக்கு தூங்குற மாதிரி இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு உட்கார்ந்து படி சொல்லிட்டேன். சும்மா படுத்து கிடந்து படிக்கன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு உட்கார்ந்து படிவே. பாரு, சோனி எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஐடியா சின்ன பொண்ணு. நீ கொஞ்ச நேரம் வாய முடுறியா, உடனே என்னைய நோஸ் கட் பண்ண வந்துருவா. நானும் நல்ல மார்க் தான் வாங்கினேன் 12th தெரியும்ல. அதான் உனக்கு கிடைச்ச லக்கு. எப்படிதான் மார்க் வாங்கினியோ படிக்காம கொள்ளாம தெரியல. எப கிறுக்கி, லாஸ்ட் நேரத்துல என்னை முட்டி மோதி படிக்க வச்சது நீ தானவே. அதான் நல்ல மார்க் வாங்கினேன். அதனாலதான் சின்ன பொண்ணையும் படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை. உடனே நீ என்னைய நோஸ் கட் பண்ண வந்துருவியே. ஆமா, சோனி ஃபெயில் ஆயிருவாளன்ற பயத்திலே அவ நீ கொடுத்த கோச்சிங் எல்லாம் ஹெவியா படிச்சு அழகா எழுதிட்டா. அதனாலதான் சின்ன பொண்ணையும் எப்படி ஆயினும் மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சிடலான்னு பார்த்தா அவ வவ்வால் கணக்கா தலைக்கிலே தொங்கிட்டாடாக்கா. எப்ப எந்திரிவே? ஏப்போ எனக்கு உட்கார்ந்து படித்தா முதுகு வலிக்குவே. அதான் நான் இப்படி படுத்திருக்கேன். நான் இப்படி படுத்து கிடந்தே நல்லா படிப்பேன். படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். நல்லா தான் இருக்குது. இப்படி கூட படிக்கலாம். நீ அப்படிலாம் படித்தா வேலைக்காகாது. என்கிட்ட ஒப்பி. ஐயோ, எனக்கு ஒப்பிக்கலாம் வராது. வேணா எழுதி பார்க்கட்டுமா? அப்ப சந்தியா எங்களுக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி உனக்கு நான் டெஸ்ட் வைக்கட்டுமா? ஐயோ, டெஸ்ட்டா? ஆமா. சரி, நான் டெஸ்ட் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது திங்கணும் போல இருக்கு. ஏதாவது இருக்கா வீட்டில் திங்க? எங்க வீட்ல மிச்சம் தான் கிடந்து. அதை எடுக்க போனோம்னா 10 நிமிஷம் ஆயிருமே. ஆமாம், எங்கள் வீட்டுக்கும் போனோன்னா 10-15 நிமிஷம் ஆகும். போயிட்டு எடுத்துகிட்டு வரணும்னா வெயிலாக வேற இருக்குது. பூமாரி, உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்காப்ப? எங்க வீட்லயா? எங்க வீட்ல திங்க ஒண்ணும் இல்லையே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க அம்மா இனிமேதான் சந்தைக்கு போனா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஐயோ, எனக்கு இப்போ ஏதாவது தின்னாகணுமே. ஏன் சின்ன பொண்ணு பசிச்சிருச்சா? என்ன சாப்பாடு போட்டு தரட்டுமா? சாப்பிடுறியா? ஐயே, நானே எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் வயிறு முட்டை. அதனால் சோறுலாம் எதுவும் வேண்டாம். ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. நான் எங்க போய் போவேன் ஸ்நாக்ஸுக்கு? சதீஷா கடந்தாலாவது அவனை கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கலாம். அவனாவது வாங்கிட்டு வருவான். அவனும் வேலை இருக்குன்னு போயிட்டானா அன்னைக்கு அவையே கடையில ஏதோ புது கடை ஓப்பன் பண்றாவலாம், இன்னொரு கடை. அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு வேறதுக்கு லேட் ஆகும்ட்டு போயிட்டான். இப்போ உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு கிடக்கா? ஆமா, உருளைக்கிழங்குலாம் கிடக்கும், நிறையவே கிடக்கும். ஏன்? அன்னைக்கு நம்ம தியேட்டரில் ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்டோம்ல, ஆமா, அது செய்வோம்மா. அது செஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அதுக்கு நிறையா வியாழெல்லாம் ஒன்றும் ஆகாது. பொட்டோட்டோவை ஒன்று எடுக்கிறோம், கட்டிங் கியூபாக கட் பண்ணுறோம், தண்ணியில் போட்டு எடுக்கும், அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கும். அப்படியே நல்லா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். செய்வோம்மா? ஐயோ, எனக்கு செய்ய தெரியாதே. சோனி சந்தியா தான் செய்வேன்னு சொன்னாலுவே. அவளோட வேணா செய்ய சொல்லப்போ. எங்க வீட்ல கிடக்கு. எவே செஞ்சு தும்பமாவே என்னப்பா சொல்றிய? எனக்கு ஓகே. அப்ப எங்க வீட்ல போய் நான் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரேன். வாங்க, எல்லாரும் கிச்சனுக்கே போயிருவோம். ஆமா, அதுவும் சரிதான். கையோட செஞ்சு எடுத்துட்டு வந்து இதுல உட்கார்ந்து சாப்பிடுவோம். சரி, அப்ப வாங்க. எவ சந்தியா, நீ வரல? நீங்க போங்க, போய் செஞ்சுட்டு வாங்க. நான் இதுல இருக்கேன். எப்ப வாங்க, நம்ம போவோம், போய் செய்வோம். அவ அங்க உட்கார்ந்து அவிய ஆள்கிட்ட கடலை போடலான்னு பாப்பாலா இருக்கும். அதான் வரலங்க. ஆமா, இவ பார்த்தாளா? உன்ன இப்படி சொல்லிடுவா. சரி சந்தியா, கோவப்படாத. நீ இதுல உட்கார்ந்து எங்க நோட்டு புக்கெல்லாம் பத்திரமா பாத்துக்க. கழுத வந்தா மேய்ஞ்சிட்டு போயிடாம போ. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிடுறேன். ஓகே, கூல். எப்ப வாங்க, நம்ம போவோம். நானே சரண்ட்ட சுத்தமா பேசுறது இல்ல. இவ சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். வேற ஏதாவது வேணுமா மைனி? வேண்டாம் சர்மதி, எல்லாம் போதும். அங்க எடுத்து வச்சிரு. மீதி இருக்கதா ராத்திரிக்கு பிள்ளைகளுக்கு வச்சுக்கிடலாம். ராத்திரிக்கும் காணும்னு நினைக்க அவ்வளோ சாப்பாடும். ஆமா மைனி, நிறைய தான் ஆர்டர் பண்ணியிருக்கா வண்ணே. அதனால நிறைய இருக்கு. ராத்திரிக்கும் போதும். நல்ல வேலை, ராத்திரி சாப்பாடு வேலை இல்லை. அப்ப கொண்டு அங்க கிச்சன்ல மூடி வச்சிருக்கியாடே. சரி மைனி, எடுத்து வச்சிடுறேன். ரமணி, நீ மட்டும் தான் சாப்பிடல. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி. நம்ம அப்படியே புடவை கடைக்கு போயிட்டு புடவை எல்லாம் எடுத்துடலாம். என்ன மைனி சொல்றிய? பட்டு கட்டியது, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தானே? ஆமா சாருமதி, நாங்களும் எல்லாம் பேசிட்டோம். நேராக கல்யாணத்தையே வச்சுக்கிடலான்ட்டாவ. ஏன்னா தள்ளி போகுது, அது சரியில்லை. இந்த முகூர்த்தத்தில் முடிச்சிடணுங்காவ. அதனால நம்ம கல்யாணத்துக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அதனால ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலான்னு பார்க்கேன். அதனால இன்னைக்கு போயிட்டு பிள்ளைகளெல்லாம் லீவ் இருக்குல்ல, கூட்டிட்டு போய் இன்னைக்கு துணிமணிலாம் எடுத்து வேலையை முடிச்சிடலாம். அப்படியா? இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியாதே. ஆமா சாரு, நாங்கள் ஜோசியக்காரன் எல்லா இடத்தையும் பார்த்ததுக்கு சீக்கிரமாக முடிச்சாதான் தேடம் அமையும். இல்லாட்டினா கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சட்டச்சிக்கலாக தான் இருக்குன்ற மாதிரி போட்டு சொன்னான். அதனால தான் சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்டுலான்னு பார்க்கோம். அப்படியா? சரி. அதான் இன்னைக்கே போயிட்டு துணிமணிலாம் எடுத்துடலான்னு பார்க்கோம். சரி, அப்படி எல்லாம் போயிட்டு வந்துருவோமா? சரி புஷ்பாக்கா, போயிட்டு வந்துருவோம். சாருமதி, நீயும் வா. பிள்ளைகளுக்கு எல்லாம் துணி எடுக்கணும்ல. ஐயா மைனி, பரவாயில்ல, இருக்கட்டும். அட நீயும் வா சாருமதி, நீயும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். நாங்கள் நம்ம பார்த்து துணி எடுப்போம். சரி மைனி, வாரேன். சீக்கிரம் ரமணி, சாப்பிடு. வாயை பார்த்துட்டு இருக்காத.
ஏன் குமரிவளா மேலே ஏறி கிடக்கிறதெல்லாம் சரிதான். கழுத்த மட்டும் கீழே உளுந்து மேலக்குள்ள உளுந்திய கொன்னு எடுத்துருவேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் விளமண்டம் பத்திராளியக்கா. இதெல்லாம் எங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்கூலுக்கு இந்த வழியாக போகும்போதும் வரும்போதும் இதில் தான் கிடந்து நாங்கள் இந்த புளிய மரத்தில் ஆடுவோம் பாடுவோம் விளாடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்ட மரம். பெரிய பொண்ணு புளிய கொப்பை பிடிச்சி தொங்கி மேலே கீழே போயிட்டு வரும்போது அந்த ஆள் அவ்வளோ வர விட்டுருவாவ பறந்து போய் உளுந்து டிக்கில பம்முள் டம்மால்னு அடி வாங்கி எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் பத்தியா. ஆமாம், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எங்கே நேரம். வீட்டில் போனால் நோண்டவும் வீட்டில் படிக்கவும் பள்ளிக்கூடத்துக்கு போகவுமே நேரம் கரெக்டாக இருக்குது. நமக்கெல்லாம் அப்படியா? அப்போ டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, நல்லா ஜாலியாக விளாடுவோம். இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் நினச்சா பாவமாக இருக்குது. அப்படி சொல்லி பெரிய பொண்ணு பாரு, இப்போ கூட சரசக்கா லட்சுமி அக்கா எல்லாம் பிள்ளைகளை உட்காந்து ஒன்றா படிங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்காவ. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? புக்கதுக்கு எரிஞ்சிட்டு நேராக வந்து இப்படி காட்டுக்குள்ளே விளாடிட்டு நடந்திருப்போம். பாத்தியா? இதெல்லாம் முன்னாடி மாதிரியா இருக்கு காலம். இப்போள்ள காலத்துல காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி அவ்வளோ வரம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும், 4 சொத்து பத்தி சேர்த்து வைக்க முடியும், நான் பிள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாமே செய்ய முடியும். அப்ப மாதிரி புளிய மரத்துலயும் வேப்ப மரத்துலயும் தொங்கிட்டு இருந்தா வேற நாக்கதான் வலிக்கணும். அப்படி சொல்லுங்கக்கா. கண்ணை உடனே வாங்கி ஆயினும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு கஷ்டப்படியது எதுக்கு? பிள்ளைகளும் நம்ம பட்ட மாதிரி கஷ்டத்தை அதுவும் படக்கூடாதுன்னு தான் எனக்கு. ஆமா லட்சுமி, எனக்கெல்லாம் என் சின்ன பொண்ணை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. பரீட்சை என்னன்னு எழுதிட்டு வரான்னு சொல்லி கேட்டேன்னா பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருக்கேங்க. என்ன லட்சணத்துல எழுதிட்டு வராளோ தெரியல. அதான் இன்னைக்கு உன்ட்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து படிக்கட்டும்னு தான் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பண்றாளோ தெரியல. எல்லாம் சேர்ந்து இருக்காவல்ல, படிச்சிருவாவ. நானே சோனிக்கு பயந்துட்டு இருந்தேன். சோனியே நல்ல மார்க் எடுத்திருந்தாளே, அதெல்லாம் சந்தியா உட்கார வச்சு படிக்க வச்சிருவா. ஆமா, நம்ம அங்கே கடந்தவுல நம்ம சத்தம் போடுவோம், ஏதாவது சொல்லுவோன்னு சொல்லி மூஞ்ச காட்டுங்க. அதனாலதான் சரி தனியா இருந்தனாலும் படிக்கட்டும்னு நினைச்சுதான் விட்டுட்டு வந்திருக்கு. படிச்சுட்டு டப்பாளுதெல்லாம் இருக்கும். மைனியா, நீங்கள் ஒன்றும் சின்ன பொண்ணை பற்றி வருத்தப்படாதீங்க. அவளுக்கு என்கிட்ட இருக்க அறிவில் ஒரு 50% இருக்காது. அது இருந்தாலே போதும், அவள் பாஸ் ஆயிடுவா. உனக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருக்குதாக்கும். இருந்தீங்க நீ 10வது பேலானா? பெரிய பொண்ணு பாரு, உங்க மைனி நாக்க விடுங்க மாதிரி உடனே கேக்குது பேரு. மைனியா, நான் 10வது ஃபெயிலானதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. பரீட்சை டைமில் ஒரு ஊசி கொண்டு போட்டுட்டாங்க. காய்ச்சல் கீச்சல் வரக்கூடாதுன்னு என்னமோ தடுப்பூசின்னு சொல்லிட்டு, அதில் எனக்கு காய்ச்சல் வந்து பரீட்சை அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால என்னால் படிக்க முடியல, பாஸ் ஆக முடியல. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பேனாக்கும் அந்த ஊசியை ஸ்கூலில் போடலைன்னா. ஆமா, இல்லைன்னா கிழிச்சு தள்ளி இருப்பா. ஓ லட்சணம் எனக்கு தெரியாதாக்கும். சரி ரைட் விடுங்க. எதுக்கு இப்போ அந்த கதையை பேசிக்கிட்டு வேற ஏதாவது பேசுங்க. ஆமா லட்சுமி, திங்கக்கிழமை என்னமோ அந்த தோட்டத்தை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்படியா? இன்னைக்குதான் தண்டபணியோட அக்கா அந்த ரமணி கடை புது கடை திறப்பு விழா வச்சிருக்குதாமே. எங்க வீட்டுக்காரரு போயிட்டு வந்தாரு. ஆமா, எனக்கும் காலையில தான் விஷயம் தெரியும். எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. அது தோட்டத்தை பத்திரம் எழுதுனது என் பேர்லயும் எங்க வீட்டுக்காரர் பேர் 2 பேர் பேர்லயும் இருக்குதான். அதனால கையெழுத்து போட நீயும் வரணும் வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் இன்னைக்கு கடை திறப்பு விழாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அப்ப தண்டபணி போலையோ? எங்க வீட்டுக்காரர் தண்டபணி எங்க பாக்கலன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், தண்டபணி வந்தானா லட்சுமி தான் வந்தாளா என்ன ஏதுன்னு. இல்ல அவையெல்லாம் யாருமே இருந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் கேட்கேன். எங்க நாங்க அங்க போறது? சடங்குக்கு போயிட்டே படாத பாடுபட்டு திரும்பி வந்தோம். இதுக்கெல்லாம் போனா வழங்குமா? இதுக்கு கூப்பிடவும் இல்லை. தம்பியே கூப்பிடல போல இருக்க, வேற எங்க நம்மள கூப்பிடுறது? அது அந்த தோட்டத்தை அந்த பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு நல்ல சண்டை போல இருக்கு. அதனால இவரு கேஸ் கொடுத்துருவேன் வாங்கிடுவேன்னு சொன்னதுனால இனிமே நீ தம்பி கிடையாது எனக்கு, நான் உனக்கு அக்காவும் கிடையாதுன்னு நல்லா சண்டை போட்டு விட்டுட்டு போல இருக்கு. சொத்தை கேட்ட உடனே என்ன நல்லா நிற்குது. என்னதான் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் சொத்துன்னு வந்துட்டா எல்லாம் பேயாதான் நிக்காவேம்மா. எங்க வீட்டுக்கு எங்க என் நாத்தனாரி என்ன என்னைக்கு வேணும்னு வந்து நிக்கால தெரியல வீட்டுக்கு பங்குக்கு. ஆமா, உன் புருஷன் உன்னை எப்படி உள்ள சேர்த்தா? உன் மாமியார் உன்னை உள்ள சேர்த்துச்சாக்கும். 5000 ரூபாயை களவாண்டுட்டேன்னு ஊருக்குள்ள தம்பட்ட அடிச்சுட்டு அலைஞ்சிச்சு. என்னாச்சு? இன்னைக்குதான் எங்க வீட்டுக்காரர் என்னை வீட்டுல கொண்டு விட்டாரு. எங்க மாமியார் இவ்வளவு என்னத்துக்கு வீட்டுக்கு கொண்டு விட்டா, காவானியை கொண்டு வெளியே விடுனாரு. எங்க வீட்டுக்காரர் நீ சும்மா சும்மா முடிஞ்சு போனதை பேசாத, உனக்கு 5000 ரூபாய் தந்தாச்சுலாம் வாயை முடிக்கிட்டு சும்மா கடன்னு சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போய் இருந்துகிட்டேன். வேற மறுபடியும் இங்க வந்து தெருவில் வந்து கிடக்கா. இப்படி போய் வீட்டுல வேலை வெட்டியை பார்த்துட்டு வீட்டுல கிடக்க வேண்டியதானே. காலையிலே டிஃபன் வேலை முடிச்சாச்சு. மதிய சாப்பாட்டுக்கு தான் என்ன செய்யணும் தெரியல. அதில் எங்க மாமியார உங்களுக்கு தோன்றதை நீங்களே வச்சிருங்க, நான் அப்புறம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு மருந்து குழம்பு, அதனால் நான் இன்னைக்கு வீட்டில் சாப்பிட மாட்டேன். யார் வீட்லையாவது குழம்பு வச்சா எனக்கு கொஞ்சம் குழம்பு தந்துருங்க, இல்லை சோறை தந்தாலும் சரிதான், நான் சாப்பிட்டுக்கிடுவேன்ப்பா. எங்கள் வீட்டுக்கு போனால் மருந்து குழம்புல தந்துடும் எங்கள் மாமியார் சோறு. நல்லதெல்லாம் தின்றாதீங்க மைனியே. அந்த மருந்து குழம்புல சோறு திங்கிறதுக்கு விஷத்தை ஊற்றி தின்னுட்டு போயிடலாம். குடிமிளகு குழம்பு எவ்வளவு நல்லது தெரியுமால உடம்புக்கு. அது
எங்கள் மாமியார் மருந்து குழம்பு வச்சுருக்கோம், அதை தூக்கி உங்கள் வீட்டில் தந்துடுறேன். நீங்கள் வச்ச கறியை எனக்கு தந்துடுங்க. எல்லாம் மருந்து குழம்புலாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படாது. அது யாரு சொன்னா? ஆமலா மருந்து குழம்பு, பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படாது. வீட்டாளுவ மட்டும்தான் சாப்பிடணும். அதெல்லாம் கொடுத்தா பகை வந்துடும். ஏன்னா அதுல கசப்பு பொருள் இருக்குல்ல, கசப்பு பொருள் அடுத்தவங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு கொடுக்கப்படாது. ஆனா இது என்ன புது பொருளியா இருக்கு? ஆமலா கொடுக்கப்படாது. இதெல்லாம் நான் புதுசா கேள்விப்படுறேன். அதானே பலாப்பழம் கொடுத்தாதான் சண்டை வரும். நீ இப்போ புதுசாக இருக்க மருந்து குழம்பு கொடுக்கப்படாதுன்னு. நீங்களே எதை எங்க வாசியில கொடுத்தாலும் திம்பிய, உங்களுக்கு இதெல்லாம் தெரியவா செய்யும்? எதை சோனி உருளைக்கிழங்கு அப்ப வெட்டினது போதுமா? போதும் பாப்பு மாதிரி நிறைய வேண்டாம். வேற உங்க அம்மா அத்தம் போட போறாவ. எங்க அம்மாலாம் ஒண்ணும் சொல்ல முடியா. வேணும்னா வெட்டணும்னா சொல்லி வெட்டிடுவோம். இல்ல போதும். இதை செஞ்சு முடிச்சுட்டு வேணா அதுக்கப்புறம் வேணும்னா செஞ்சுக்கிடலாம். இதுதான் ஈஸி தானே. சரி அப்ப ரைட்டு. சோனி என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வெட்டின உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில போடணும். தண்ணியில போட்டு எடுத்துட்டு உப்பு கலக்கி வச்சிருக்க சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு எடுக்கணும். ஐயே அப்புறம் அதை கொஞ்ச நேரம் எடுத்து உலர விடணும், காய வைக்கணும். அது ஈரமா இருக்கும்ல, ஈரத்தோட எண்ணெயில போட முடியாதுல்ல, அதை உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் அரிசி மாவு உப்பு தண்ணியில போட்டதுனால உப்பு போட தேவையில்ல. லாஸ்டா கூட பொரிச்சு எடுத்த அப்புறமா உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு அப்படியே உளுப்பி எடுத்தனா போதும், சூப்பராயிரும். ஐயே 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல செஞ்சிடலான்னா இந்த ப்ராசஸே 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆகுதே. அதானே தண்ணியில 10-15 நிமிஷம் போடணுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டிருந்த சுடு தண்ணிக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் போடணுங்க. அதுக்கப்புறம் அதை காய வைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பொரிக்கணும், ஒருக்கா பொரிக்கணுங்க. இதுவே 1 மணி நேரம் ஆயிருதே. ஆமா, அப்பதான் ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி இருக்கும். என்னம்மாப்பா ஒழுங்கா ஃபிங்கர் ஃப்ரை வரல, மோளை உன்னை கொண்டு விடுவேன். அம்மா அக்கா எப்படி சூப்பரா செஞ்சு தரேன்னு பாரு. சரி நான் அந்த உருளைக்கிழங்கு உள்ள கொண்டு போட்டுட்டு வரேன். கொஞ்சம் தள்ளிக்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பாப்போம். ஒரு மண்ணும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு, முந்தானத்து வச்ச குழம்பு, போன வர வச்ச எண்ணெய் இளவு இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒரு 7-8 குழம்பு உள்ளே இருக்குது. அதில் வகை வகையாக எடுத்து வச்சா சாப்பிடலாம். அந்த மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக குழம்பும் சுவாருமா தான் இருக்குது. வேணா எடுத்து திங்கியா? எம்மா வேண்டாம்மா, தின்னுட்டு சாவதுக்கா? என்னப்பா தனியா சிரிச்சிட்டு இருக்கியே? ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தனா ஒரு ஊருக்கே விருந்து வைக்கலாம் போல இருக்குன்னு சின்ன பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் சிரிச்சிட்டு இருக்கோம். ஏன்? அதான் எல்லா வகையான வெரைட்டிஸ் குழம்பு உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்காமே. 1 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூட உள்ளதா இருக்கும். நேர அந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருங்க, கரெக்டா இருக்கும். அதானே இது ஃப்ரிட்ஜா இல்லை வேற என்னதுமா? சரி அதை விடுங்க. இந்த இது வெந்திருக்குமா, அதை எடு. இந்த எடுத்து தாரேன். இந்த அப்படி இனிமே இது சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் கடக்கட்டும். உப்பு போட்டுறதுக்குள்ள போட்டாச்சுல, இனிமே இது கொஞ்ச நேரம் அப்படியே சுடு தண்ணியில வெந்துடும். அதுக்கப்புறமா உலர வைப்போம். எனக்கு அதுக்குள்ள ஸ்நாக்ஸுங்கிற ஆசையே போயிரும் போல இருக்கு. அப்ப நாங்களே செஞ்சு திங்கோ, நீ ஓடு. அட சும்மா இருப்ப சோனி, எனக்கு வேணும். அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அப்பதான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் செஞ்சாதான் எல்லாம் சரியா வரும். ஆமா, நான் இப்படி எல்லாம் செஞ்சதில்ல. நேரா வெட்டினதும் பொரிச்சிருவேன். அதனாலதான் ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்சுக்கிட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். நல்லா கடையில வாங்குற மாதிரி வராது. சோனி சொல்ற மாதிரி இப்படி வெயிட் பண்ணி செஞ்சாதான் ஒருவேளை நல்லா வருமோ என்னமோ. சரி, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமென்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா செய்யலன்னா மோளை எட்டிக்கிட்டு மிதிச்சு அந்தளவு பறக்க விட்டுருவேன். அம்மா அதெல்லாம் சூப்பரா செஞ்சிடலாம். பொறு. பாவம்ப சந்தியா ஒத்தையில கிடப்பா வெளியே. அவளை வேணா உள்ள கூப்பிடட்டுமா? அவளை என்ன நம்ம வரக்கூடாதுன்னா சொன்னோம்? அவ தானே வரமுட்டேன்னு வெளியே கிடக்கா. அவ கடந்துட்டு போறா. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கொண்டுட்டு போவோம் அவளுக்கு. அவளை நம்ம ஓவரா கூப்பிட்டோன்னு வையா, ரொம்ப சீன் போடுவா. அவ உடனே வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துருவோம் நினைச்சு வரலன்னு இருப்பா. இங்கே இவ்வளவு நேரம் ஆகும்னு அவளுக்கு தெரியாதுல்ல. அப்பனா அவளே வரட்டும், நீ சும்மா இரு. இதை காய வைக்க ஏதாவது ஒரு மூடி கொண்டு வா, அதுல காய வைப்போம். அப்படியா வெந்திருக்குமா? ஆமா, ஆஃப் குக்கிங் போதும். அதுக்கப்புறமா அது எண்ணெயில ஃப்ரை ஆனாலே நல்லாதான் இருக்கும். சரி இந்த எடுத்துட்டு வரேன். இதுல காய வச்சா பாரு, அழகா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். மேல அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தா ஒத்தி எடுத்துட்டேன்னா ஈரெல்லாம் டக்குன்னு போயிடும். குமரி, நீ போய் அடுப்புல எண்ணெயை காய வை, நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். சரி சோனி, எண்ணெய் காஞ்சதை அப்படியே எடுத்து போட்டுடலாம்ல சீக்கிரம். நீங்க போடுங்க, நான் எடுக்கேன். இந்த வாரம் இரு சின்ன பொண்ணு. எப்ப சின்ன பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கருவை விட்டுறாத, கருவதுக்கு முன்னாடியே எடுத்துடணும்னு. சரி சரி. அப்படியே போட்டு எடுங்க, எப்படி வருதுன்னு பாரு. சோனி இந்த கலர்ல இருக்கும்போதே எடுத்துடலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் போடும்போது தான் கலர் மாறணும். ஃபர்ஸ்டே கலர் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் லேசா சூடு வச்சு எடுத்துடணும். அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் அவ்வளோத்தையும் போட்டு எடுத்தனா கரெக்டா இருக்கும்.
சரி எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அடுத்த பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது அவ்வளத்தையும் தட்டி மறுபடியும் பொரிச்சனா அழகா கலர் மாறிடும். ம் இப்படிதான் ஒவ்வொரு முறையும் செய்யணுமா? ஆமா, அப்பதான் கடையில இருக்க மாதிரியே வரும். சரி இப்போ இதையும் சேர்த்து கொட்டிடட்டுமா? சரி கொட்டு. கலர் மாறிடுச்சு. சின்ன பொண்ணு, இதுக்கு மேல போட்டா கருகிரும்னு நினைக்கிறேன். சோனி நீ பாரு. ஆமா ஆமா சின்ன பொண்ணு, இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துரு. ஓகே. அப்ப சிப்ஸ் ரெடியா? ஆமா ரெடி ரெடி. ஐ ஜாலி ஜாலி, ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு வழியா செஞ்சுட்டு வந்துட்டீங்களாவ? எவ்வளவு நேரம்? ஆமா, இதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? இந்த சோனி இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கா, ஆனா சூப்பரா வந்திருக்கு. எப்போ மாதிரி நானும் தான் செஞ்சேன். ஆமா, சின்ன பொண்ணு தான் செஞ்சா. அவளோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கு. ஆமாவே சந்தியா, சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு நீயும். எங்க வீட்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போட்டு கெச்சப் தான் 2 கடந்தது எடுத்துட்டு வந்தேன். இத வச்சு சாப்பிடுவோம். அப்பதான் அன்னைக்கு தியேட்டர்ல சாப்பிட்ட மாதிரி டேஸ்டா இருக்கும். ஐ சோனி செம்மையா இருக்கு. ஃபிங்கர் சிப்ஸ் தான் சூப்பரா இருக்கு. ஆறுனா கேவலமா இருக்கும், சூடா இருக்கும் போதே தின்றுங்க. இப்ப சந்தியா எங்க தட்டுல இருந்து எடுத்துக்க. சரி பே. எங்க அந்த கோழி? இன்னைக்கு அது காலை முடிச்சிரியே. இங்கதானே வந்துச்சு, இப்ப சேவாதான் இருக்கு. எங்க போச்சு அந்த பொட்டை கோழி? அட நீ இங்கதான் இருக்கிய ஓட்டுக்கு மேல இரு. இன்னைக்கு உன்னை அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். தீவனம் திங்கிறது எல்லாம் நம்ம வீட்டுல, அடுத்த வீட்டுல போய் முட்டையா உடியா இரு. இன்னைக்கு உன்னை அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். இறங்குன்னு சொன்னேன். ஐயே, ஓட்டுக்கு மேல எல்லாம் குத்து கொழுப்படுத்த கோழி முட்டையை விட்டுட்டு அட நாசமா போன கோழி. காலங்காத்தாலே இந்த வேலையை பார்த்து விட்டுச்சே. ஓட்டுக்கு மேல முட்டையை விட்டு அது என்ன பண்ணா? உருண்டு கீழே தானே உள்ளோம். இந்த கோழி பைத்தியம் பிடிச்ச கோழி. காலங்காத்தாலே ஒரு முட்டை நாசமா போச்சு. இதுக்குதான் இந்த கோழியை நான் வெளியே விடாம கூடையில கமத்தி போட்டிருந்தேன். இந்த காலையிலுக்கு வேலை இல்லாம காலையிலே அதை திறந்து விட்டுட்டான் புறம்போக்கு. முன்னாடி எல்லாம் நான் அடிக்கடி சாணி தெளிச்சுக்கிட்டே கிடப்பேன் தெருவெல்லாம் வீடு முத்தன்னு. இப்பெல்லாம் இந்த பிள்ளைகளோட பெருக்க சொன்னதுல இருந்து ஒழுங்கா வீடு வாசல் சாணி தெளிப்பட மாட்டேங்குது. சாணி ரோட்ல கிடக்கும் வந்து எடுத்துட்டு வந்து தெளிங்களா கிடைக்கின்னா நான் தெளிக்காண்டே நீ தெளிக்க முடியும், சாணியில கை வைக்க முடியும் கழுவேன். சூழலுக்கு சாணின்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு. என்ன லட்சு, காலையிலே ஜாக்கிங் போயிருப்பியன்னு பார்த்தனா இங்க சின்ன சாணியை கரைச்சிக்கிட்டு இருக்கிய. வாளா, எங்க ஜாக்கிங் போறது? இவ்வளோ ஒரு வேலையும் செய்ய முடியுங்க. நம்ம கொஞ்சம் காலையிலே அப்படியே வாக்கிங் போயிட்டுக்கிட்டு வந்தோன்னா உடம்பு கிடம்பு குறையும், சுகர் போடாது, வெயிட் போடாது, சுகர் ஏறாதுன்னு நானும் போயிட்டு வரலான்னு பார்த்தா இவ்வளோதான் ஒரு வேலையும் செய்ய முடியுங்க. அல்வேளை இவ்வளோக்கு பதிலாக நம்மளாம் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. நீ எங்கே போயிட்டு வரா? சாணியை எடுத்துட்டு வரா? பரவாயில்லலா, நீ நல்லா தினமும் வீட்டில் வேலை செய்யறியா இல்லையா? நல்லா சாணி எடுத்துட்டு போய் வீடு வாசல் முத்தெல்லாம் நல்லா அழகா சாணி தெளிக்க. எங்க வீட்டுல நான் இவட்ட சொல்லி பார்த்துட்டேன், சாணியில கை வைக்க மாட்டேங்க. சாணி எவ்வளவு நல்லது, இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லலாம். அட நீங்க வேற போங்க லட்சு. நானே எங்க மாமியார் சொல்ல தாங்காம நான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் தானமோ. அது காலையில சோறு இருக்கட திங்காம இருக்கும். இந்த சாணியை கலக்கி அங்க இண்டு இடுக்கு மூளையில எல்லாம் தெளிக்காம அது இருக்காது. அது தொல்லை தாங்காம தான் நான் தினமும் எடுத்து கொண்டு அது மூஞ்சில போட்டுட்டு இருக்கேன். சாணி என்னமோ தினமும் வாசல்ல தெளிக்கலன்னா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரமுட்டாளாம். வாசல்ல பார்த்துட்டு பின்னங்கால் பெடாரியில தட்டு அடுத்த வீட்டுக்கு ஓடிடுவாளாம். இன்னும் இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு எங்க மாமியாரு. அது மட்டும் மண்டை போட்டுட்டு வைங்க. அதுக்கப்புறம் நானே சாணியை கையில தொட முண்டேன். நீங்க என்னைய போய் உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா அறிவுரை? அது என்னமோ தெரியாளா, நான் கூட நீ தான் ஆசையா எடுத்து கொண்டு போய் தெளிக்க போலன்னு நினைச்சிட்டேன். எவனா தளம் போட்ட வீட்டுக்குள்ள கொண்டு போய் சாணியை முழுவானா தொழுவானா தெளிப்பானா? என்ன இனிமே வர்ற காலத்துல எல்லாம் டைல்ஸ் வீட்டுல கொண்டு போய் சாணியெல்லாம் யார் தெளிச்சுக்கிட்டு இருக்கா? அது சரி, அதான் எங்க வீட்டு பிள்ளைலாம் சாணியை கையில தொடாண்டேங்குது. எங்க அம்மாலாம் அடுப்பு கிடுப்பு எல்லாம் காலையிலே சாணி எடுத்துட்டு வந்து மொழிவி நல்லா அழகா கோலெல்லாம் போட்டுட்டு தான் அடுப்பே பத்த வைப்பா எங்க அம்மா. நம்ம என்ன இப்ப அப்படியா செய்யும்? நம்மளே கேஸ் அடுப்புன்னு மாறிட்டோம். வேற இந்த பிள்ளைல குறை சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா கொஞ்சம் வாசல் வெள்ள சாணின்னு தெளிச்சேன்னா கொஞ்சம் நல்லது பத்துக்க. இந்த பக்கத்துல பிங்கி கிளவி வேற குவாலி நிறைய வளர்க்குது பத்தியா? அது செல்லு கில்லு எல்லாம் பாஞ்சிட்டு வீடு உள்ள மொய்ங்குது. மூட்டை பூச்சி அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு கிடக்கும் பத்தியா? அதை நான் சாணி மொழிவி தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, அந்த பக்கம் பிங்கி கிளவி குவாலியை தான் விரட்டிக்கிட்டு அலைஞ்சிச்சு. அது என்னமோ முட்டையை அடுத்த வீட்டுல கொண்டு போட்டுருதா. அப்படி உங்க வீட்டுல தான் கொண்டு போட்டதுன்னு உங்களை தான் சாட மடையா திட்டுதுன்னு நினைக்கேன். ஆமா, அவ திட்டுவா.
அவ கொண்ட முடிய ஒரு நாள் நான் பாப்பர் பண்ணிட்டு உடியனா இல்லையான்னு பாரு. அவ கோழி தான் என் வீட்டை ஃபுல்லா நாசம் பண்ணி வைக்குது. அதுக்காண்டி தான் மெனக்கட்டு நான் சாணி தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். கோழி பேண்டு பொடியதை மோண்டு பொடியதை அவ்வளவும் இங்கதான் வருது. கோழி குப்பை குப்பை பேண்டு பொடியதெல்லாம் நான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ முட்டை ஒரு முட்டையை நான் ஒரு நாள் எடுத்து தின்னது கிடையாது. அவ நல்லா சொல்லுவாளே என் வீட்டுல வந்து கோழி முட்டை போடுதுன்னு. இல்ல அது வரட்டிட்டு அலையும் போது அடுத்தவ வீட்டுல போய் முட்டையை போட்டுற அவ எடுத்து தின்னுறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடந்துச்சு. அதான் சொன்னேன், உங்களை தானே சொல்லல, இருந்தாலும் சாட மடைய உங்களை தான் சொல்லுதான்னு நினைச்சேன். பக்கத்துல நீங்க தானே இருக்கிய. ஆமா, அவ சாட மடைய திட்டுறத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு நான் 4-5-6 இங்கிலீஷ் பாட்டு வைக்க போறேன்னு தெரியல. வைக்கன்னைக்கு அவ பாரு. இவளுக்கெல்லாம் அடுத்த வீட்டு கோழி முட்டையை திருடி திங்கும் போது உடம்பு கூசாது போல இருக்கு. அதானே, இவளுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணானு ஏதாவது இருந்தா தானே உடம்பு கூசும். அடுத்த வயதை திருடி திங்கினதுக்குன்னா இவளுக்கு அல்வா மாதிரி இருக்குமே. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கையும் களவுமா பிடிச்சி இவ்வளோ கேவலப்படுத்தியனா இல்லையான்னு பாரு. எக்கோ, உங்களதான் பிஞ்சு கிளவி சாட மாடையா திட்டிட்டு போகுது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் இனிமே இதை விட போறதா இல்ல. ஏ பிங்கி, எவனா அது வயசுல பெரியவானும் இல்லாம மரியாதை இல்லாம பிங்கின்னு கூப்பிட்டவா? உனக்குலாம் என்ன கிளவி மரியாதை வேண்டி இருக்கு? மரியாதை பெரிய மனுச்சு மாதிரி நடந்துக்கிட்டா மரியாதை தரலாம். இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டா எப்படி உனக்கு மரியாதை தர முடியும்? என்ன இப்ப நான் உன்ட்ட பெரிய மனுஷத்தனமா நடந்துக்காம நடந்துட்டேன்? அது எப்படி? உன் வீட்டு கோழி என் வீட்டுல வந்து முட்டை போடுறது நீ என்ன பாத்தியா? எப்ப பார்த்தாலும் சாட முறையனே திட்டிக்கிட்டு இருக்க. பாரு, நான் உன்னைய திட்டினேன்னு நீ பாத்தியா? உன் பேரை சொல்லி நான் திட்டுனேனா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடும் போது சாட மடைய உனக்கு உடம்பு கூசலையா என்னன்னு தான் இப்படி தின்னு தின்னு உடம்பு வளர்த்து வச்சிருக்காளுவலன்ற மாதிரி சாட மடைய நீ அப்பப்ப பேசியது என் காதுல உளுந்துகிட்டு தான் இருக்கு. உன் வீட்டு கோழி என் வீட்டை நாசம் பண்ணதான் வரதை செய்தே தவிர என் வீட்டுல வந்து ஒரு நாளும் முட்டை போடுறது கிடையாது. முட்டை போட்டாலும் நான் அதை எடுத்து திங்கவும் மாட்டேன். என் வீட்டுல வந்து கோழி பியாண்டு வச்சுக்கிட்டு கோழி இதெல்லாம் இருக்குது. நான் என்னைக்குன்னா அதுக்கு உன்னைய காரணம் சொல்லியிருக்கேனா? இங்க பாரு, நான் உன்னைய சொல்லல. எவோ என் முட்டை கோழி முட்டையை எடுத்து தின்னாலும் நான் அவளைதான் சொன்னேன். உனக்கு ஏன் எரியுதுங்க? நான் அவளைதான் திட்டிக்கிட்டு இருக்கேன். திருடி திங்கவளையும் எடுத்து திங்கவளையும். பிங்கி, நான் தான் இங்க இருக்கேன். அப்ப என்னைய சொல்றியா? உன் வீட்டு கோழியெல்லாம் நான் திருடுறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. இங்க பாருலா, உன்னையும் நான் யாரு சொல்லி சொல்லல. எவ எடுத்தாலும் அவளைதான் சொல்றேன். உங்களுக்கு தான் ஏன் எரியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் காது படலாம் திட்டுறிய, அப்ப அது எங்களுக்கு தானே எங்களை பத்தி திட்டிய மாதிரி இருக்கு. இங்க பாரு, மறுபடியும் நான் சொல்றேன், நான் எவ எடுத்தாலும் எவ தின்னாலும் அவளைதான் சொல்லியே. ஒன்னைய ஒண்ணு நான் சொல்லல. அப்படியே உனக்கு அது குத்துது குடையுதுன்னா நீ எடுத்திருப்பேன்னு அர்த்தம். எனக்கு 1008 சோழி கிடக்கு, நான் வாரேன். கிளவி கொண்டைய பாப்பர் பண்ணாதான் சரிப்பட்டு வருவா போல இருக்க. என்ன உன் கோழி ஏன் விட்டு நடை ஏறட்டும், அது காலை முறிச்சு கொன்னுறியேன். கொன்னுதான் பாரா, அப்புறம் நான் யாருன்னு தெரியும் உனக்கு. ஆத்தியலக்கோ என்ன பேசிட்டு போகுதுன்னு இதெல்லாம் விட இருக்கா? சும்மாயே விடக்கூடாது. இது கோழி ஒரு நாள் மொத்தமா போட்டு தள்ளியே இருங்க. நானும் சரி, இந்த பொம்பளைக்காண்டி நம்ம ஏன் கோழி ஏதோ பண்ணுவானா நானா விரட்டி விட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளும் அடிக்காம. இனிமே பாரு, நான் கண்டிப்பா அதை அடிச்சு குழம்பு வைக்கணும் இல்லையான்னு பாரு ஒரு நாள். என்ன லட்சுமி, காலையிலே கோபமா இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? வாங்க மைனி, நான் தான் போறல்ல ஒரு பரட்ட, அவதான் என் கோபத்தை கிளறிட்டு போறா காலங்காத்தாலே. நீங்க என்ன மைனி, நம்ம வீட்டுக்கு காலங்காத்தாலே பையன் கையுமா வந்திருக்கியே, என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாண்டே. என் மௌனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் நேற்று துணி எடுக்க போயிருந்தேன். அதான் உனக்கும் ஒரு சேலை எடுத்தேன். அதான் உனக்கு தந்துட்டு போலாமேன்னு கொண்டு வந்தேன். அப்படியா மைனி, ரொம்ப சந்தோஷம். பையனுக்கு அன்னைக்கு தான் பொண்ணு வீட்டில் ஒன்றும் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு போனியே, அதுக்கப்புறம் எல்லாம் கடன் ரெடி ஆயிட்டாக்கும். என்னைக்கு கல்யாணம்? கோயிலில் சிம்பிளாக தாண்டே வச்சிருக்கேன். அதனால தான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள் தான் கிடக்கு கல்யாணத்துக்கு. எப்படி அவ்வளோ சீக்கிரமா வச்சிருக்கிய கல்யாணத்தை? என்னக்கா, ஊருக்கு நீங்க புதுசா இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க முடியல. லட்சுமி அக்காக்கு மட்டும்தான் ஐபிஎல். வாங்க, நீங்களாம் இல்லாமலா? வாங்க. முன்னாடிலாம் ஆளு செருக்கா இருப்பிய, பந்தாவா இருப்பிய. இப்போ உங்க குணமே மாறி போச்சு போங்க. சாருமதி அக்கா பொண்ணு அப்பா சடங்குக்கு அப்பெல்லாம் நீங்க நல்லா ஒரு மாதிரியா மிடுக்கா இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களை பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, கோமா வந்துகிட்டு. ஆனா இப்ப பார்க்க நல்ல ஆளா நல்ல அழகா பழகுறீங்க. உங்களை எங்களுக்கு நல்லா பிடிச்சு போச்சு. அது அந்த சமயத்துல கொஞ்சம் அப்படிதான் இருந்தேன். இப்ப நானே நல்லா மாறிட்டேன், எனக்கே தெரியுது. எல்லாரும் வந்துருங்க. என்ன அந்த வளர்ந்த பிள்ளை இருப்பாள் அவ, அப்புறம் இந்த சரசு எல்லாருமே வர சொல்லுங்க கல்யாணத்துக்கு. மைனி, அதை நீங்க தான் கூப்பிடணும். நான் கூப்பிட்டா அது சரி வருமா? சரி, அப்ப நான் கூப்பிடுறேன். நான் இப்போதைக்கு உனக்கு சேலை ஒன்று எடுத்துன்னு வராத, நீ தைக்க கொடுக்கணும்னா கொடுப்பல. அதான் வந்து கொடுத்துட்டு உடனே சொல்லிட்டு போலான்னு நினைச்சிட்டு கொண்டு வந்தேன். உனக்கு மட்டும்தாண்டே எடுத்தேன், தம்பிக்கு தண்டபாணிக்கு பிள்ளைகளுக்குலாம் எடுக்கல. உனக்கு மட்டும்தான் ஒரு சேலை எடுத்தேன்.
ஐயோ ஏன் போட்டு மைனி எனக்கு பரவாயில்லடே, உனக்கு எடுத்து தரணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனாலதான் இந்த அப்படி வாங்கிக்கங்க. ஆசையா தாராவல்ல. சரி மைனி. எனக்கெல்லாம் இப்படி ஒரு துணி எடுத்து தர மைனி இருந்தா சந்தோஷமா வாங்கிக்கிடுவேன். எத்தனை துணி எடுத்து தந்தாலும் நமக்கு தான் ஒருத்தையும் எடுத்து தர முடியல. சரி லட்சுமி, கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துரு, கோயில்ல தான் வச்சிருக்கேன்னு. சரி மைனி, வந்துடுறோம். அம்மா நீ வந்துடுறேன்னு வீடு தேடி வந்து கூப்பிடலன்னு நினைக்காத, வெளியே தெருவில் வச்சு கூப்பிடுறேன்னு. அட அதெல்லாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேக்கா, நீங்க வான்னு சொல்லிட்டீல்ல, ஆளா வந்துருவேன். ஆமாங்க, கோயில்ல கல்யாணம்னா சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்க நாங்க டோக்கன் கொடுத்துருவோம், நீங்க சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியாக்க? சரி, ஹோட்டல் சாப்பாடுனா நல்லா தான் இருக்கும். சரி வந்துடுறோம். சரி, தண்டை பண்ணிட்டையும் சொல்லிடு லட்சுமி. நான் அவன் இருக்கும்போது பரவ வரலான்னு தான் பார்த்தேன். அவன் இப்போ வீட்டில் இருக்கானா தோட்டத்துக்கு போயிட்டானா? அது இன்னைக்கு தூங்கிட்டு அடக்காவ. 10 மணிக்கான ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதனால ஆளு தூங்கிட்டு தான் கிடக்கு. இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல. அங்கே அந்த தோட்டத்தை அக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாவலாம்ல, அதனால அங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அட ஆமா, ரமணியும் சொல்லிட்டு இருந்தா. என் பேர்லையும் சேர்த்து தான் அந்த தோட்டத்தை எழுதியிருக்கான். அதனால நானும் கையெழுத்து போட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் விருப்பமே இல்லை. இங்க பாரு லட்சுமி, உன் பேர்ல இருந்தா சந்தோஷப்படு. உன் தம்பி பேர்ல மட்டும் இருந்துன்னு வை, மறுபடியும் யாருக்குன்னா எழுதி கொடுத்துட்டு தான் போவான். அதுக்கு உன் பேர்லயும் இருந்தாதான் நல்லது. நாளை பின்ன அந்த சொத்து பத்திரமா இருக்கும். அதனாலதான் ரமணி வீட்டுக்கார அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அவன் நேற்று சொல்லும் போது அதான் நினைச்சேன், அவன் பொண்டாட்டி பேர்லையும் போட்டிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னான். அப்பதான் நினைச்சேன், அப்போ அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாரா இருக்கும். லட்சுமி பேர்லையும் இருந்தாதான் அந்த சொத்து கைவிட்டு எங்கேயும் போகாது அப்படின்றது கண்டி பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால நீ போக மாட்டேன், போய் கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்லாத. போய் போட்டு எடுத்துட்டு அந்த தோட்டத்தை போய் பாருங்க, நல்ல முறையில் எல்லாம் செய்யுங்க. சரி மைனி. சரி, அப்போ நான் வாரேன். இந்த பொம்பளை நல்ல பொம்பளையா கெட்ட பொம்பளையா? எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு அக்கா கூட சுத்திக்கிட்டு இருக்கு, ரமணி கூட. அது கூட சேர்ந்துக்கிட்டு இது எப்படி நல்ல பொம்பளையா இருக்கும்? ஸ்டார்டிங்லலாம் இந்த பொம்பளை அது கூட இருந்ததும் அதே கேரக்டர்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்துக்குச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் பார்க்க பவியமா நல்ல பிள்ளையா நடந்துக்கிடுது. இதோட ஒரிஜினல் குணம் எதுவா இருக்கும்? எப்படியே இருந்துட்டு போட்டு நமக்கு வம்பு இல்லாம இருந்தா சரிதான். இப்ப எதுக்கு அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் வா. நானும் இந்த கையெழுத்து போட 10 மணிக்கான போன இந்த பிள்ளைகளை பள்ளியோடத்துக்கு அனுப்பிட்டு. சரிக்கா, அப்ப பாருங்க, போயிட்டு பத்திரப்பதிவுலாம் பண்ணிட்டு வந்துருவீங்கல்ல மதியெல்லாம் வீட்டுக்கு? தெருல அங்க போனா தானே தெரியும் எவ்வளவு நேரம் ஆகுது என்னன்னு. நாங்களும் என்ன வரட்டுமா? நாங்களும்னா அதான் பெரிய பொண்ணு நானும் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல, சப்போர்ட்டா இருக்குமே. இல்லைன்னா உங்க மைனி உங்க தலைக்கு மேல ஏறி மோண்டுறோம். அதுக்கு தான் நாங்களும் வரட்டுமா? ஆமா, நீங்களும் வந்தா நல்லா தான் இருக்கும். வாரியலடா, இப்போ பெரிய பொண்ணையும் கூப்பிட்டு பாத்தியா? அவிய மாமியார் வேற விடுமா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க மாமியார்ட்டெல்லாம் நாங்க என்ன கேட்டுட்டா வாரோம். எல்லாம் கொஞ்சம் அதுவே பேச்சையும் கேளுங்க. வேற இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா இப்பதான் உன் புருஷெல்லாம் உன்னைய வீட்டுல சேர்த்திருக்காரு. அது கிடக்கு டம்மி பாவா, நான் பாத்துக்கிறேன். சரி, 10 மணிக்கு தானே போனோம். நீ ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு நானும் பெரிய பொண்ணா கார்ல வந்துருவோம். நீங்க உங்க வீட்டுக்காரர் கூட போங்க. சரிலா. சரி, அப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பாப்போம், வாரேன். பரவாயில்ல, நமக்கு துணியெல்லாம் எடுத்து தந்திருக்கு இந்த பொம்பளை. நல்லபடியா அந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் நடந்தா சரிதான். குட்டா 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 வந்து நாட்டுப்பட்ட ஏட்டில்லா அட்டில்லா அட்டில்லா கட்ட நாட்டுப்பட்ட. என்ன இவ கழுத கணக்கல்ல உட்கார்ந்து கணச்சிக்கிட்டு இருக்கா? எல்லாம் பெரிய பொண்ணு. மனசா கோலாப்பமன மனசு காதொள்ளுக்க. பியாகா எது பிடிச்சுக்கிட்டா? என்னத்துக்குலாம் இப்படி உட்கார்ந்து கணச்சிக்கிட்டு இருக்க? எத்தே அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு பாடின பாட்டு அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பா? உன்னே கணக்கா தான் இருப்பா. அதான் கழுத கணக்கா கணச்சிக்கிட்டு இருக்க நீயும். ஆமா எத்தே, நீங்க என்ன கம்பு பையன் கையுமா எங்க கிளம்பியாச்சு? ரேஷன் கடைக்கு ஏன் இப்பவே போறிய? 10 மணிக்கு மேல போனா காணாது. நான் ரேஷன் கடைக்கெல்லாம் ஒன்றும் போகல. என் நாத்தனாரு மொபைலுக்கு சடங்கு வச்சிருக்கா, நான் அதுக்கு போறேன். நான் வர ஒரு வாரம் தானே ஆகும். அதனால நீ தான் உன் மொபைலை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிடணும். நான் போயிட்டாரு. என்ன அட என்னத்தே திடீர்னு இப்படி காலங்காத்தாலே குண்டதுக்கி போடுறிய? நீங்க ஊருக்கு போறியன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன்கிட்ட சொல்லி எதுக்கு? நீ வீட்லயாலாம் இருக்க? எப்ப பார்த்தாலும் வீடு வீடா ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு திரி. உன்கிட்ட நல்லா சொல்லுவாவே. நான் என் உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவன் சரி நீட்டான். நீ தான் உன் மொபைலை பார்த்துக்கிட்டனா, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கு அனுப்பினா, சோறு கொடு நேரத்துக்கு, பிள்ளைக்கு வயிற்றுக்கு கொடுக்காம தெரியாத. சோறு கிரியெல்லாம் இனிமேல் நீ தான் ஆக்கணும். பார்த்துக்க விட்ட நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த கதவு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு அந்த பயணம் போயிடாது எப்பயும் போல. வேற எவனாவது வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் வண்டி ஏற்றி அள்ளிட்டு போயிருவான். நீ வீட்டு பக்கமே வரமுண்டா. வேற என் மொய் வரதுக்குள்ள வீட்டே காலி பண்ணி வச்சிருவானுவா, பார்த்துக்க. சரி, நான் வாரேன். ஒரு வாரத்தில் உன் 3க்கு வேற பரிச்சை முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வரும்போது எல்லாரும் தான் ஒன்றா வருவோம்னு நினைக்கேன்.
எப்படி என்னன்னு பார்த்துட்டு சொல்லியே நான் வாரேன். என்ன பொசுக்குன்னு இந்த கிழவி இப்படி சொல்லிட்டு போகுது. நினைச்சேன் காலையிலே அரிசியை போடன்னு என் கையில தரும்போதே நினைச்சேன் வீட்டு வேலையெல்லாம் என் தலையில கட்ட போகுதுன்னு நினைச்சேன். கடைசியில் விட்டுட்டு போகுதுன்னு இப்போதான் தெரியுது. விட்டுட்டு போறது சந்தோஷமா தான் இருக்கு, தனியா ஜாலியா இருக்கலான்னு. ஆனா இந்த சமையல் வேலையெல்லாம் நினைச்சாதான் கண்ணை கட்டுது. சரி, மாமியார் வீட்டில் இல்லைனாலும் ஜாலியாக தான் இருக்கும். சரி, என்ஜாய் பண்ணுவோம். போனு வேற வீட்டுக்குள்ள இருந்து பேசுனா கேட்டுன்னு ஒழியாது. பின்னாடி வாசலுக்கு வந்தாச்சு. ஏன் எங்கேயாவது கேக்குதாமா உனக்கு? எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. எங்க போச்சு இந்த பொம்பளை? ஆளையே காணோம். பின்னாடி பக்கம் நிக்கோ. சரி போய் பாப்போம். ஆமால, நான் காணும்னு சொல்லியிருந்தோம்ல அந்த 5000 ரூபாய், அது அந்த சுருக்கு பைக்குள்ளதான் இருந்திருக்கு. நான் தான் தெரியாம அன்னிகாரி எடுத்துக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டேன். அம்மா எங்க இருந்தது? அது அந்த சுருக்கு பைக்குள்ளதான் நான் சேலை துணிமணி எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு ஒரு வாளிக்குள்ள போட்டு வைப்பேன் பேரு, அதுக்குள்ளதான் கடந்திருக்கு. நான் தான் கவனிக்காம இருந்திருக்கேன். துணி ஒரு 4-5 நாளா துவைக்காம போட்டிருந்தோம்ல, அந்த சமயத்துக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. நான் அன்னைக்கு சரி எல்லா துணியும் எடுத்து துவைப்போன்னு நினைச்சுக்கிட்டு எடுக்கேன். அப்பதான் சுருக்கு பைக்குள்ள இருந்து உழுத. அப்பதான் பார்த்தேன். நல்ல வேலை எவ்வளவு பார்க்கல. பார்த்துருந்தானே இவ உமா மட்டும் பார்த்துருந்தவங்க அன்னிகாரி பார்த்துருந்தானு வை, என் தலையை மொட்டை அடிச்சிருப்பா. மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி அவ ஊருக்குள்ளே ஏற்றிருப்பா கழுத மேலே. அந்த அளவுக்கு நிப்பா நிலையா. நல்ல வேலை அது என் கையில் கிடச்சிது. ஏம்மா அப்ப நீ அதை அண்ணனுக்கு தெரியாம வச்சுக்க. அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சின்னு வை, அப்புறமா உன்னையே தான் குறை சொல்லுவான் பார்த்துக்க. ஐயா ஆமலா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வையா, அவன் அவ்வளோதான் நிலையா நிற்பான். இப்பயே ஏற்கனவே பொண்டாட்டிக்கு கணாதுன்னு நிற்கான். இன்னும் இந்த விஷயம் வேற தெரிஞ்சிச்சு, நம்மளை அடிச்சு வெளியே பற்றி விடுவான். அட கிளவி, காசு அப்ப நீ எடுத்து வச்சுக்கிட்டு தான் என் மேல பழிய போட்டியாக்கும் கிளட்டு குந்தாணி. சரிலா, அந்த காசு என்கிட்ட தான் இப்ப இருக்கு. நீ அப்புறம் வரும்போது பத்திரமா ஓட்ட தாரையும் வாங்கிட்டு போயிருன்னு. நல்லா வாங்கிட்டு போவாவே, வாங்கிட்டு போவாவே, வாங்கிட்டு போவாண்டாவே. ஐயோ இவ வந்துட்டா போல இருக்க. எம்மா நீ போன வையி, உன் அன்னிகாரி வந்துட்டான்னு நினைக்கேன். அவக்கு அதுல ஏதோ உளுந்துச்சா உள்ளலையான்னு தெரியல. நான் எதையாவது பேசி சமாளிக்க நீ போன வையி என்னமா. சரிம்மா. இப்ப இவட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்க? வேற யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி சமாளிச்சிட வேண்டியதான். ஹலோ, கேட்க மாட்டது அளவு. இந்த போனை கொண்டு போய் காயெல்லாம் கடையில் தான் கொண்டு போடணும். என்னத்துக்கு ஆகுது இந்த போனு? இதை கொண்டு போட்டு இந்த பையில வேற போனும் வாங்கி தரனாலும் வாங்கி தராண்டாங்க. வத்தி ஒப்பேத்துங்க. இதை வச்சு நான் என்ன நீ ஒப்பேத்த? நம்ம பேசியது நமக்கே கேட்குது. ஏம்மா மறுபோல நீ எப்போ வந்தா? கிளவி, உன் மாவட்ட நீ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஐயோ, நம்ம பேசியதெல்லாம் கேட்டுவிட்டா போல இருக்க. அதான் இந்த முறை முறைக்கா. என்ன மருமவள சொல்லியா? என் மாவா கிட்ட நான் பேசல. யாருன்னே தெரியல. போனே கேட்காண்டாங்க. அலோ அலோ ஒலன்னு நான் மாறி வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கேன். சாணி எடுத்துட்டு வந்துட்டியா? அல்ல கொண்டு போடுமா, நானே கரைச்சி தெளிச்சுக்கிட்டீங்க. போய் பல்ல விளக்கிட்டு அங்கே கடலையும் சப்பாத்தி குருமாயும் கடலை குருமாயும் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, போய் சாப்பிடு போ. கிளவிக்கு எல்லாம் காதில் நான் கேட்டுக்கிட்டேன்னா வாயெல்லாம் உளருதா? 5000 ரூபாய் நான் எடுத்தேன்னு என் மேல என்ன பழிய போட்டிய தாயும் அவனா? நீங்க என்ன சுருக்கு பைக்குள்ள அதை வச்சுக்கிட்டு என் மேல பழிய போட்டிருக்கீன்னு அதை கண்டுபிடிச்ச அப்புறம் கூட உங்க மகன்கிட்ட சொல்லணும்னு தோணல. என்ன காசு? அதை நீ அதை எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டல்ல, அப்புறம் என்ன வேற காசு எனக்கு இருந்து குட்டியா போடா. இங்க பாருங்க, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். என் கோவத்தை கலராதீங்க சொல்லிட்டேன் அம்மா. அந்த காசு கிடைச்சிட்டு உங்க மகன்கிட்ட நீங்க பேசினதை நான் கேட்டேன். சும்மா என்கிட்ட இந்த நடிக்க வேலைலாம் வச்சுக்கிட கூடாது. ஏலா வளராதலா, தூரப்பா, வேலை கிடக்கு எனக்கு. நல்ல வேலை, எப்படியோ இவளை எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு. இல்லாட்டின்னா நம்மகிட்ட ஆண்டுகிட்டு தான் நிப்பாய்வா. மாமியாரே கொஞ்சம் நில்லுங்க. என்னெல்லாம் வேணும் உனக்கு இப்ப? இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அந்த 5000 ரூபாய் முக்கியம் இல்ல. அந்த காசை நான் எடுக்கல. அந்த காசு எங்கேயோ இருந்து எங்கேயோ உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. அதை மட்டும் உங்க பையன்கிட்ட ஒத்துக்கிடுங்க. நீங்க மட்டும் ஒத்துக்கலன்னு வைங்க, அப்புறம் நான் மனுச்சியா இருக்க முடியும் பாத்துக்கிடுங்க, பத்திராளி ஆயிருவேன். என்னடா மறக்கிற மாதிரி ஒரு வெடியா பேசிய? ஒத்துக்கிடலன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? இருகிழவி, என்ன பண்ணுவேன்னு காமிக்க. இன்னைக்கு இரு, உனக்கு சாணி அபிஷேகம் பண்றேன் பாரு கிழவி. இருகிழவி, உனக்கு சாணியில நான் ஃபேஷியல் பண்ணி விடுறேன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இலக்காரமா தெரியுது என்ன? இரு, இன்னைக்கு சாணியிலே உனக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறேன். ஃபேஷியல் தாயும் முவளுமா சேர்ந்து என்ன ஏமாத்தையா செய்ய? ஏமாத்துறிய பத்திரகாளி ஆயிருவேன் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையா உன் மோனுக்கு போன பண்ணி காசை உமா எடுக்கல, என்கிட்ட தான் இருக்கு. அது சுருக்கு பைக்குள்ளே தான் இருந்து கவனக்குறைவா நான் மிஸ் பண்ணிட்டேன். என் கையில கிடைச்சிருச்சுன்னு போன பண்ணி சொல்றேன். இல்லைன்னா குறவலையும் நிறுத்தி கொண்டு விடுவேன். ஆமா கொண்டு. ஐயோ, என்ன கொல்ல பார்க்க யாராவது ஓடியாங்க என்ன காப்பாத்துங்க. இந்த கொலகாரியை கொண்டு நான் மருமோளா வச்சிருக்கேன். என் கடவுளை என்ன காப்பாத்து. இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து கொலகாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை உங்க மோனுக்கு போன பண்ணி சொல்ற வழியை பாரு. போட்டு தள்ளிடுவேன் அம்மா. நான் ஒரு அவசர வேலையா வெளியே போக வேண்டியிருக்கு. போயிட்டு வர்றதுக்குள்ள பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கணும். பார்த்துக்க. உன் மோன் எனக்கு போன பண்ணி தொப்பித்தலையே, உமா என்னைய மன்னிச்சிரு, எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உன் மேல கோவப்பட்டுட்டேன்னு அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அம்மா. அப்படி கேட்கல உன் மோன், அவ்வளோதான்.
சாக்கிறத. அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத. பாத்துக்க. எப்படி பேசியல் மசாஜ் சூப்பரா இருக்கா? எல்லாம் மூச்சு முட்டதெல்லாம் விட்டு விட்டு என்ன கொண்டுறாத. சாக்கிறத. என்ன கிளவி வரட்டுமா? எம்மா பத்திரகாளியெல்லாம் மாறிட்டா. நம்ம மோவனுக்கு போன பண்ணி சொல்லிடுவோம். ஐயா காசு இப்படி சேலைக்குள்ளதான் அந்த சுருக்கு பைக்கில் அந்த அழுக்கு துணிக்குள்ள கூடக்குள்ள கடந்திருக்குன்னு. இல்லாட்டினா இவன் நம்மளை கொண்டு விடுவா. எம்மா யமகாதகி என்ன நலனுக்கா?